ஆடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். நம்ம இப்போ என்ன ட்ரெண்டிங் சமையலில் வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? ஒரு அருமையான க்ரீன் சிக்கன் சொல்லிட்டு நான் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அது பிறகு செஞ்சுருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாக க்ரீன் கலர். இதில் வந்து முழுக்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம வந்து மசாலா எதுவுமே வந்து மிளகாத்தூள் எதுவுமே ஆட் பண்ணல. க்ரீன் சில்லியை வச்சு எல்லாமே க்ரீன் கலரில் வந்து எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கொத்தமல்லி, புதினா, இதுதான் மெயினாக இதில் வந்து சேர்க்க வேண்டிய பொருள். இதை முக்கியமான பொருளை ஆட் பண்ணியிருக்கேன். இது எப்படி செய்யலாம், எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? போய் பார்க்கலாமா? வாங்க போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ப்ரைஸ் எல்லாடுங்க. இனிமையான இந்த மாலை நேரத்தில் சண்டே ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? மாலை நேரத்தில் ஒரு இனிமையான ஸ்பெஷல் ஒரு ரெசிபி என்ன தெரியுங்களா? சிக்கன். இந்த சிக்கனை வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறேங்க. நல்லா சுட மொறுன்னு வந்து ஒரு டம்ளர் காஃபியோட நல்லா சுட ஒரு தட்டில் பிளேட்டில் வச்சு இதை சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் போங்களேன். இது என்ன ரெசிபி, என்ன செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படும், வீடியோக்குள்ளே போகலாமா? அங்கே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு தெரியுங்களா? ஒரு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கனுங்க எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா வந்து மஞ்சத்தூளெல்லாம் நல்லா போட்டு நல்லா வாஷ் பண்ணி நல்லா வச்சுருக்கேன். ஓகேங்களா? உங்கள் முன்னாடி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருள், இதுக்கு சேர்க்க வேண்டிய பொருள். ஓகேங்க, இது வந்து புதினா. கொஞ்சம் நம்ம எந்த அளவு புதினா, ஒரு கைப்பிடி புதினா எடுக்கிறோன்னா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி. ஓகேங்களா? ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு 6-7 இது பச்சை மிளகாங்க, ஒரு ஆஃப் லெமனு. ஓகேங்களா? இதுக்கு தேவையான பொருள். அதுக்கப்புறம் ஒரு 6 பல்லு பூண்டு, ஒரு கொஞ்சம் இஞ்சி. ஓகேங்களா? இது எல்லாமே போட்டு நம்ம மிக்சியில் வந்து அரைச்சிடணும். ஓகேங்களா? அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நான் இப்போ வீடியோக்குள்ளே போகலாமாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த சிக்கன் ரெசிபி செய்யறதுக்கு ஒரு இது தேவையான பொருளை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். ஓகேங்களா? ஒரு மிக்சி பவுலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா, ஒரு 6 பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி. ஓகேங்களா? கொஞ்சம் அதாவது நான் சொன்ன அளவுக்கு எந்த அளவு நம்ம எடுக்கிறோம் கொத்தமல்லி, அந்த அளவு கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா. ஓகேங்களா? இதெல்லாம் அப்படியே நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அரைச்ச விழுது இருக்கு இல்லைங்களா, அந்த அரைச்ச விழுது வந்து நம்ம வந்து சிக்கனில் ஊற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அரைச்ச விழுதை வந்து இதில் ஊற்றிட்டோம், சிக்கனில் ஊற்றிட்டோம். அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சோண்டு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் லெமன் சொன்னேன் இல்லைங்களா, ஆஃப் லெமன் அப்படியே பிழிஞ்சு விட்டுருக்குங்க கொஞ்சம் புளிப்புக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நம்ம வந்து தனியாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தனியாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் வந்து கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டீஸ்பூன் வந்து கடலை மாவு. ஃபஸ்ட்டு போட்டது வந்து அரிசி மாவு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஒரு டீஸ்பூன் கடலை மாவு, 1க்கு 1.5 கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1ன்றது 1.5 கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில். ஓகேங்களா? ஒரு 1/2 கப்பு வந்து தயிர் மட்டும் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே சேர்த்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு அப்ளை பண்ணிட்டோம். நம்ம போட்ட பொருள் எல்லாம் நான் எல்லாத்தையும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை இருக்கு இல்லைங்களா, கருவேப்பிலையும் மேலே போட்டுருங்க. அவ்வளோதான். இது எல்லாமே சேர்த்து ஒரு 1/2 hour ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 1/2 hour ஊறிட்ட பிறகு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 1/2 hour அப்படியே ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1/2 hour வந்து நம்ம சிக்கனை ஊற வச்சுட்டோம். ஊற வச்சுட்டு நம்ம வந்து இப்போ ஒரு கடாயில் வானலில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நல்லா சூடாக இருக்குது. நம்ம ஒரு பீஸாக சின்ன பீஸாக போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிறகு நல்லா முறிவிச்சு நம்ம இப்போ எடுத்துடலாம். ஓகேங்களா? சிக்கனை நல்லா இதாகிட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பராக வந்து ஒரு நல்ல கிறிஸ்பியாக வந்து ஒரு ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பேர் வந்து க்ரீன் சிக்கன். ஓகேங்களா? க்ரீன் கலரில் சிக்கன் இருக்குது பாருங்கள், அதனால் க்ரீன் சிக்கன். இதில் வந்து க்ரீன் சிக்கன் என்னென்னா எதுக்கு தெரியுங்களா சொன்னேன் நான்? ஏன்னா வந்து நம்ம வந்து சாதாரண நம்ம சிக்கனை எடுக்கும்போது நம்ம வந்து மிளகாத்தூள் அதெல்லாம் ஆட் பண்ணுவோம். இதில் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். முழுக்க கொத்தமல்லியும் புதினாவும்
தயிர், இது 3 பொருள் தான் நிறைய ஆட் பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதனால் வந்து அந்த சிக்கன் சாப்பிட்றதா இருந்தாலும் பயங்கர சூடாகும். ஆனால் இதில் வந்து நம்ம புதினாவுடைய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். புதினாவும் கொத்தமல்லியும் எவ்வளோ நல்லதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அதனால் இதை நீங்கள் சாப்பிட்டு இருக்க மாட்டீங்கன்னு நான் சொல்கிறேன், நான் நினைக்கிறேன். அதனால் இதை ஒரு தடவை நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள். இது எவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு தடவை வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு இந்த ஈவினிங் நேரத்தில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் சாப்பிட்டு ஒரு தட்டில் வந்து இதை வச்சுக்கிட்டு நல்லா சுட வச்சுக்கிட்டு ஒரு கப் காஃபியோட சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.